ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்டா போட்ட ஆஃபர்ஸ் வீடியோல வந்து நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்யா தவமுத்து, அபிநயா, ஷாஜி ஃபேஷன், கவிதா செந்தில்குமார், ராஜலக்ஷ்மி, பத்மா ரமேஷ், சீதா லக்ஷ்மி அண்ட் சதீஷ், உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லார் நேமுமே நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பெல்லா ஜெனானா அப்படின்ற சிஸ்டர் வந்து 3 பவுண்ட்ல ஸ்க்ரூ டைப் கடா பேங்கிள் வாங்கணும். அதுக்கு வந்து எந்த ஷாப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பத்தின ஒரு டீடைலான வீடியோ தான் இது. இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன். இந்த ஸ்க்ரூ டைப் கடா பேங்க்ல பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து மல்டி யூசேஜ் இருக்குங்க. எனக்குமே வந்து ரொம்ப நாள் ஆசை தான் இந்த ஸ்க்ரூ டைப் பேங்கிள் வாங்கணும்னு. பட் ஸ்டில் வந்து என்னால் அதை வாங்க முடியல. மேபி ஏதாவது ஒன் டைம் ஸ்கீம்லயோ இதுலயோ போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் யார்கிட்டயாவது இருந்தது அப்படின்னாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஸ்க்ரூ டைப் கடா பேங்க்ல பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து மல்டி யூசேஜ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல வந்து அம்மா, அக்கா, தங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா வேற வேற பேங்கிள் சைசஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு பேங்கிள் வாங்கி வச்சிட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே வந்து வேற வேற ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து மாத்தி மாத்தி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சி சில லேடிஸ்லாம் வந்து வெயிட் போட்டுருவீங்க. நார்மல் பேங்கிள்ஸ் வந்து நமக்கு அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ண முடியாம இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி கடா பேங்கிள் வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ் ப்ராப்ளம் வராது. ஈவன் 210 சைஸ் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எடுத்து வச்சிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அட்ஜஸ்டபிளா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும் போட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஒரே ஒரு கடா பேங்கிள் போட்டா கூட போதும், உங்களுக்கு கையே ஃபுல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த கையில நம்ம வாட்ச் கட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷனல் வேராவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிராண்டாவே இருக்கும். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த ஸ்க்ரூல தான் அந்த பேங்கிளுடைய சேஃப்டியே இருக்குங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வந்து அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி சில பேர் வந்து நார்மல் பேங்கிள்ஸ் வச்சிருப்பீங்க. இதை வந்து சைட் பேங்கிள்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்டர் பேங்கிள்ஸ் மாதிரி கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேங்கிளை பொறுத்த வரைக்கும் மல்டி யூசேஜ்க்கு இது வந்து பெஸ்டா இருக்கும். எல்லார்கிட்டயுமே இருக்க வேண்டிய ஒரு பேங்கிள்னே சொல்லலாம். இப்ப இந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா 3 பவுண்ட் பேர்னு கேட்டிருந்தாங்க. பட் வந்து நம்ம ஷாப்ல கேட்ட வரைக்கும் 2 பவுண்ட் சிங்கிள் பேங்க்லா போட்டா மட்டும்தான் வந்து இது சரியா வரும். அதுக்கு கீழே வாங்கினீங்கன்னா இது வந்து டியூரபிலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து 24 கிராம்ஸ்க்கு போட்டிருக்கேன். மேபி அவங்க இதை வந்து சிங்கிளா வாங்கலாம். இல்ல வந்து 24 அதாவது 48 கிராம்ஸ்க்கு வாங்கினா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நம்ம இப்ப வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல நான் எடுத்துட்டு இருக்கிற ரேட் பாத்தீங்கன்னா 11,300 எடுத்திருக்கேன். பட் வந்து இன்னைக்கு ரேட் வந்து 11,235. இவங்க என்னைக்கு வாங்குவாங்கன்றதும் நமக்கு தெரியல. கோல்ட் ரேட் இப்ப கொஞ்சம் ஏறிட்டே இருக்கிறதுனால நான் ஆவரேஜா 11,300 எடுத்து போட்டு காமிச்சிருக்கேன். சோ இப்ப வந்து இதுல நம்ம ஒரு 6 ஷாப்னுடைய கம்பாரிசனா பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா சில ஷாப்ல ஆஃபர்ஸ் இருக்கு, சில இதுல இல்ல. சோ இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஸ்க்ரூ டைப் பேங்கிள் வாங்கணும்னாலும் எங்கெங்க என்னென்ன வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ஒரு ரெஃபரன்ஸா வச்சு கூட நீங்க வந்து கால்குலேஷன் போட்டுட்டு ஷாப்புக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜிஆர்டில இருந்து பார்க்கலாம். ஜிஆர்டில இந்த மாடலுக்கு பாத்தீங்கன்னா 13 வந்து ஸ்டார்டிங் வேஸ்டேஜ். இதுலயே வந்து 16 வரைக்கும் இருக்கு. ஏன்னா இதுல வந்து கல்கட்டா மாடல் இருக்கு, கேரளா மாடல் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த ஸ்க்ரூ டைப் பேங்கிள்ல. நான் வந்து பேசிக்கா 13% இருக்கிற மாடலுக்கான கால்குலேஷன் தான் போட்டிருக்கேன். சோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 11,300 into 24 வந்து 2,71,200 வருது. வேஸ்டேஜ் வந்து 35,256 ரூபாய் வருது. ஜிஎஸ்டி 3% எல்லாம் சேர்த்தா 3,15,649 rupees வரும் ஜிஆர்டில வாங்கும்போது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது தங்கமயில் ஜுவல்லரினுடைய ஆஃபர். இங்க வந்து ஒரு 10 கிராமுக்கு 4,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். அப்ப வந்து இவங்க 20 கிராமுக்கு வந்து 8,000 வருது. இந்த 24ன்னு அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா, 30 வாங்கினாதான் நமக்கு அடுத்த 4,000 வரும்னு சொல்லிட்டாங்க. சோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 8,000 ரூபாய் தான் வந்து டிஸ்கவுண்டா வரும். அதே நேரம் நமக்கு வந்து இங்க வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 14% போடுறாங்க. அதுவே உங்களுக்கு 37,968 ரூபாய் வருது. சோ இந்த வேஸ்டேஜ் போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த 8,000 ரூபாய் அவங்க லெஸ் பண்ணுவாங்க. அப்ப லெஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னா 3,01,168 ரூபாய் வரும். பிளஸ் ஜிஎஸ்டி இருக்கு, அதுவே 9,035. ஓவரால் பாத்தீங்கன்னா 3,10,203 ரூபாய். இப்போ இந்த 8,000 ரூபாய் அவங்க லெஸ் பண்ணதுனால வேஸ்டேஜ்ல ஒரு 3% லெஸ் ஆகுது. அதாவது 11% நமக்கு வந்து கணக்கு வருது. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லலிதா அண்ட் ஏகே ஜுவல்லரி. இங்க லலிதால பாத்தீங்கன்னா 5.5ல இருந்து 9% வேஸ்டேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏகேல வந்து பிளாட் 50% ஆஃபர் போறதுனால 7% வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 7% வேஸ்டேஜ் இருக்கா மாதிரி போட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 18,984 வரும் வேஸ்டேஜ்.
அப்புறம் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 2,98,889 ரூபாய். ஸோ நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2,99,000 எடுத்திருக்கேன் இதுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது பீமா டி நகர்னுடைய ஆஃபர். இங்க வந்து நவம்பர் 8, 9 வரைக்குமே வந்து இந்த ஃபிளாட் 50% ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கூட நீங்க வாங்கிக்கலாம். 8ஆம் தேதி 9ஆம் தேதி வந்து நீங்க ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடியே பில்லிங் பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்ப நடுவுல ரேட் கம்மியா இருக்குன்னா கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா 9ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து பொருள் வந்து கையில குடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஆஃபர் தான். யூசுவலாவே பீமாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரேட்டை விட 100, 200 ரூபாய் வந்து கம்மியா தான் குடுப்பாங்க. ஸோ நான் 11,200க்கு போட்டிருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு 2,68,800 ரூபாய் வரும். வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 18%னா அதுல ஃபிளாட் 50னா 9% தான் வரும். அப்ப 24,192 ரூபாய் வேஸ்டேஜ். ஜிஎஸ்டி ஒரு 3%. எல்லாம் சேர்த்து 3,01,782 ரூபாய் வரும். இந்த ஃபிளாட் 50% ஆஃபர்னால தான் நமக்கு இங்க வந்து கம்மியா கிடைக்குது. யூசுவலா வந்து நீங்க தனியா போய் வாங்கினீங்கன்னா இங்கெல்லாம் வந்து 16 to 18% வேஸ்டேஜ் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ அதனால பீமா ஷோரூம் ஆஃபர் வேணும் அப்படின்னா ஆஃபர் டைம்ல மட்டும் நீங்க போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற நேரத்துல நீங்க ஆன்லைன்ல ஆஃபர் வருது இல்ல பீமால 0% அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க வாங்கிக்கிறது தான் பெட்டரா இருக்கும். பட் என்ன நமக்கு வந்து ஆன்லைன் ஆஃபர்ல கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். லாஸ்டா நம்ம பார்க்க போறது சரவணா எலைட். இங்க வந்து இதே பேங்கிளுக்கு வந்து 12% சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கொஞ்சம் பார்கெயின் பண்ணோம்னா 10% குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எங்க போனாலுமே வந்து நம்ம அவங்க ஒரு பெர்சன்டேஜ் சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கூட 1 or 2% ரெடியூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம கேட்டாதான் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம பேசுறதுல தான் இருக்கு. ஸோ நீங்க ரொம்ப வருஷமா ஒரே ஷாப்ல வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அதை சொல்லி கூட நீங்க வந்து கேட்கலாம். நான் வந்து இங்க தானே வாங்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஸோ இங்க வந்து நான் 10% பார்கெயின் பண்ணி வாங்கின மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 27,120 வரும் வேஸ்டேஜ். அப்புறம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 3,07,269 ரூபாய் வருது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆஃபர் டைம்ல வாங்கும்போது எவ்வளவு வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்றது. அதே நேரம் சில ஷாப்ல வந்து ஆஃபர் கொடுத்தாலுமே ஜாஸ்தியா வருது. அதுக்கு காரணம் ஹையஸ்ட் வேஸ்டேஜ் தான். ஸோ ஓவரால் வந்து இந்த சிஸ்டருக்கும் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே சொல்றேன், உங்களுக்கு எது நியரஸ்டா இருக்கு அண்ட் கலெக்ஷன் வைஸ் எது பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வெறும் வேஸ்டேஜை மட்டும் பார்க்க வேண்டாம். நம்ம எப்பயோ ஒரு டைம் தான் கோல்டு வாங்குறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு கலெக்ஷனுமே பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. நான் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லா கால்குலேஷனுமே உங்களுக்கு வந்து இதுல போட்டு காமிச்சிருக்கேன். வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 916 HUID எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நமக்கு BIS கேர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல வந்து அந்த HUID நம்பரை செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க பில்லிங் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாக்குறதுல வந்து நமக்கு யூஸ் கிடையாது. அதனால முன்னாடியே எல்லாமே செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அது எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.